ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் கொஞ்சம் ரேண்டமாக ரா மெட்டீரியல்ஸ் வாங்கியிருந்தேன். அந்த ரா மெட்டீரியல்ஸ் வீடியோவோட சேர்த்து நான் இப்போது என்ன ஷேர் பண்ண போகிறேன்னா, ஒரு ஷார்ட்ஸில் சொல்லியிருந்தேன் வீடியோஸ் போடுறதுக்கு டிலே ஆனதுக்கு ஒரு ரீசன் இருக்குது, அது சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி அது என்னென்னா, ஒரு 1 வீக் பேக் வந்துட்டு எனக்கு ஒரு லேடி மெசேஜ் பண்ணாங்க. ஒரு யங் மதர் அந்த மாதிரி தான் பேசினாங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னா, என்னோடய டாட்டர் பர்த்டே செலிப்ரேஷனுக்காக நான் ரிட்டன் கிஃப்ட் மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட ப்ராடக்ட்ஸ்லாம் கேட்டிருந்தாங்க. ஒன் பை ஒன்னாக லிஸ்ட் அவுட் பண்ணாங்க. ஒரு 200+ ப்ராடக்ட்ஸ் வந்துச்சு அவங்க சொன்னதெல்லாம் டோட்டலாக. எல்லாமே கஸ்டமைஸ்டாக இந்த மாதிரி இருக்கணும், காம்போ செட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. நானும் எல்லாமே நோட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு எஸ்டிமேஷன் இவ்வளோ வரும் மேம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அண்ட் வந்துட்டு ஒரு சின்ன சேனலை நம்பி இவ்வளோ பெரிய ஆர்டர் கொடுக்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நானும் டிஸ்கவுண்ட்டும் பண்ணி காம்ப்ளிமெண்ட்ரி எல்லாம் போட்டு ஒரு ரொம்ப அஃபோர்டபுளான ஒரு எஸ்டிமேஷன் தான் அவங்களுக்கு சொன்னேன். அது அவங்களுக்குமே தெரியும். அதுக்கும் அவங்க ஓகேன்னு சொல்லிட்டாங்க. ப்ளஸ் வந்துட்டு ஒரு 5% மட்டும் நான் அட்வான்ஸாக கேட்டிருந்தேன். ரொம்ப கம்மியாக தான் கேட்டிருந்தேன். அதுக்கும் அவங்க ஓகேன்னு சொல்லிட்டாங்க. பட் அதுக்கும் ஒரு விஷயம் சொன்னாங்க. என்னென்னா, ஃபுல்லாக முடிச்சுட்டு நீங்கள் வந்து எனக்கு பிக்சர்ஸ் ஷேர் பண்ணுங்கள். நான் அந்த சமயத்தில் வந்துட்டு எனக்கு அந்த அட்வான்ஸ் அமௌண்ட்டை வந்து ரீபேமெண்ட் பண்ணிவிடுங்க. நான் வந்து ஃபுல் பில்லை வந்து என் ஹஸ்பண்ட்க்கு ஷோ பண்ணி நான் ஃபுல் அமௌண்ட் உங்களுக்கு க்ரெடிட் பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. எனக்கு அதில் பெருசாக கிளாரிட்டி இல்லை. இருந்தாலும் ஓகே அப்படின்னு அதுக்கும் ஒத்துக்கிட்டேன். ப்ரொசீட் பண்ண ஆரம்பித்தோம். தென் ஒரு சாம்பிள் செட் மட்டும் பண்ணி காட்ட சொன்னாங்க. அதுவும் பண்ணி காமிச்சு அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நல்லாயிருக்கு, ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. சரி ஓகேன்னு இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணி அலைய ஆரம்பித்து எல்லாம் டே அண்ட் நைட்டாக உட்காந்து பண்ண ஆரம்பிச்சிட்டேன். மிட் நைட்லாம் உட்காந்து பண்ணுற மாதிரி தான் ஒர்க் இருந்துச்சு. ஏன்னா சீக்கிரம் டெலிவரி பண்ணணும் அப்படின்றதுனால, அவங்க சொன்ன டேட்குள்ளே பண்ணணும் அப்படிங்கிறதுனால. உங்களுக்கே தெரியும், அதுவும் சைல்டெல்லாம் வச்சுட்டு பண்ணுறது எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியும். மிட் நைட்லாம் உட்காந்து பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, என் டாட்டர் பர்த்டே மெமரிஸில் நான் க்ரியேட் பண்ணணும். ஸோ வந்துட்டு நீங்கள் பண்ணுறத வந்துட்டு வீடியோஸாக அப்பப்போ எனக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. சரி ஓகேன்ட்டு, ஏன்னா ஒரு சின்ன ஆர்டருக்கே நம்ம இடம் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியும். பட் இது கொஞ்சம் எனக்கு பெரிய ஆர்டராக, ஸோ கிளம்ஸியாக தான் இருந்துச்சு. அதுலேயும் அரேஞ்ச் பண்ணி எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. பட் கேட்டிருக்காங்களே, ஸோ சின்ன ஆர்டரோ பெரிய ஆர்டரோ கேட்டால் பண்ணணும்ல. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நான் அதை மாதிரிலாம் எடுத்து அப்பப்போ ஷேர் பண்ணிட்டு தான் இருந்தேன். அவங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கண்டினியூஸாக ரொம்ப நல்லாவே பேசிகிட்டு இருந்தாங்க, டச்லேயே இருந்தாங்க. கால் பண்ணிலாம் கூட என்கொயரி பண்ணி எல்லாமே கேட்டுக்கிட்டாங்க. ஃபைனலி கொரியர் பண்ணுற டேவும் வந்துடுச்சு. நான் பேக்கிங் எல்லாம் முடிச்சுட்டு எல்லா ஐட்டம்ஸும் ஃபோட்டோஸ் அவங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படிலாம் மெசேஜ் பண்ணிகிட்டு இருந்தாங்க, ஆடியோவும் பண்ணிகிட்டு இருந்தாங்க, பேசிகிட்டு தான் இருந்தாங்க. பேமெண்ட் பற்றி பேச ஆரம்பித்தோம். அண்ட் சொல்லியிருந்த மாதிரி அட்வான்ஸை வந்து நான் ரீபேமெண்ட் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணேன். அவங்களும் பார்த்துட்டு ஓகே மேம், நான் வந்துட்டு பேமெண்ட் பண்ணிடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் காணும். நானும் பேக்கிங்லாம் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணேன். அப்புறம் திரும்ப ஆன்லைன் வந்தாங்க. நான் கேட்டேன், மேம் பேமெண்ட் பண்ணால் தான் நான் கொரியர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். சரி ஓகே மேம், சாரி பிஸி ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆடியோ பண்ணாங்க. பேமெண்ட் நம்பர் அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு. நானும் நம்பர் டைப் பண்ணுறேன். ஜஸ்ட் 1 மினிட் கேப் தான். அடுத்த மெசேஜ் பார்த்திங்கன்னா, கேன்சல் த ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக் பண்ணிட்டு போயிட்டாங்க. எனக்கு வந்துட்டு ஷாக் ஆகிடுச்சு. அந்த மெசேஜை கேன்சல் அப்படிங்கிற அந்த வேர்டை பார்த்ததுமே எனக்கு ஷாக் ஆகிடுச்சு. கொஞ்சம் நேரம் ஃப்ரீஸ் ஆகிட்டேன். அப்புறம் கொஞ்சம் யோசிச்சுட்டு நான் அந்த எமோஷ்னல் ஃபீலிங்லாம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் மெசேஜஸ் எல்லாத்தையுமே சேவ் பண்ணிட்டு கொரியருக்கு அட்ரஸ் கொடுத்துருப்பாங்கல்ல, அதில் உள்ள காண்டாக்ட் நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணேன். வேறு வாய்ஸ் கேட்குது எனக்கு. ஆனால் அது என்ன பேசுனாங்கல்ல, அவங்க நேமை சொல்லி தான் நான் கேட்குறேன். பட் அவங்க வந்துட்டு ஆமாம் அப்படின்னு ஒத்துக்கிறாங்க. அப்புறம் கொஞ்சம் ப்ரொசீட் பண்ணி பேச ஆரம்பிக்கிறப்ப தான் தெரிய வருது, என்கிட்ட பேசுனது வந்துட்டு ஒரு மதர் கிடையாது, ஒரு சின்ன பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா என்கிட்ட பேசுனாங்கல்ல ஃபோனில், அவங்க தான் அந்த பொண்ணோட அம்மா. ஸோ அப்போதைக்கு தான் அவங்களுக்கு ஏதோ தெரிய வந்திருக்கு. அவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா, ஜஸ்ட் ஆன்லைனில் ஆர்டர் கொடுத்துட்டு கேன்சல் பண்ணுறோம்ல, அந்த மாதிரி நினச்சிட்டாங்க. அப்படின்னா இட்ஸ் டோட்டலி ஃபைன். என்கிட்டையுமே இருக்கிற ப்ராடக்ட்ஸை நீங்கள் வந்துட்டு ஆர்டர் கொடுத்துட்டு கேன்சல் பண்ண அது பிரச்சனையே கிடையாது. பட் இவங்க பண்ணது அப்படி கிடையாது. புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட், புதுசாக ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அவங்க வந்து கஸ்டமைஸ்டாக இந்த மாதிரி கேட்டு ஒரு 1 வீக்காக கடந்து நைட்டெல்லாம் உட்காந்து பண்ண ஒரு ஆர்டர் இது. அந்த மாதிரி பண்ணிவிட்டு கடைசி நேரத்தில் ஏன் இப்படி அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. கண்டினியூஸாக ஒர்க் பண்ணி பேக் போனே போயிடுச்சு. அந்த மாதிரி கஷ்டப்பட்டு பண்ணி என்னடா அது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கஷ்டமாக போச்சு. அண்டு அவங்க அம்மாட்ட பேசுகிறப்போ ஃபஸ்ட்டு வந்து அவங்களுக்கு கிளியராக என்ன டீட்டெயில்ஸ் தெரியல. ஸோ வந்துட்டு நானும் எமோஷ்னலாக கத்திட்டேன். அதுக்கப்புறம் என் பிரதர் பேசிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு வந்து புரிய வந்துச்சு. அண்ட் நான் டீட்டெயில்ஸும் அவங்களுக்கு அனுப்பிட்டேன். ஆனால் டீட்டெயில்ஸ் அனுப்புறதுக்கு முன்னாடி அந்த கேர்ள் பேசினது எல்லாமே அனுப்பிட்டேன். அவங்க கேட்டு தான் அனுப்பினேன். பட் அதுக்கு முன்னாடி அவங்க புரிஞ்சிக்கிட்டு அவங்க நல்லவங்களாக இருக்கிறதுனால எனக்கு வந்துட்டு ஒரு ரீசனபிள் அமௌண்ட்டும் கிடச்சிது. அவங்க நினச்சிருந்தா பிளாக் பண்ணிட்டோ இல்லை என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். பட் அப்படி பண்ணல. அவங்க ரொம்ப ஜென்யூனாக கைண்டாக பேசி புரிஞ்சிக்கிட்டு அமௌண்ட்டும் அனுப்புனாங்க. நானும் ரொம்ப டீட்டெயில்ஸ்லாம் கேட்டுக்கல, ஏன் இப்படி பண்ணாங்க எதுவும் கேட்டுக்கல. அப்படியே விட்டாச்சு. சின்ன பொண்ணு தெரிஞ்சதுக்கப்புறம் எதுவும் பேச முடியல. அதுக்கப்புறம்
இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மூவ் ஆன் பண்ணி வந்தாச்சு. ஸோ இதில் நான் புரிஞ்சுக்கிட்டது என்னென்னா, இந்த மாதிரி எஸ்டிமேஷன் அமௌண்ட்லாம் வந்துச்சுன்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி அட்வான்ஸ் வாங்கணும். அண்டு அவங்க சொல்கிற எல்லாத்துக்கும் ஓகே சொல்லிட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா அதெல்லாம் ரிட்டன் பண்ணணும் திரும்ப அப்படிலாம் சொன்னாங்கள்ல, அதெல்லாம் வந்துட்டு யாரும் அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. பட் அதெல்லாம் ஓகேன்னு சொன்னது கொஞ்சம் அதெல்லாம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ என்ன தான் சின்ன லெவலில் பிஸ்னஸ் பண்ணாலும் அவங்க வந்துட்டு சீரியஸாக பண்ணுறாங்களோ இல்லை ஹாபியாக பண்ணுறாங்களோ அதில் வந்துட்டு அவங்க ஹார்ட் ஒர்க் இருக்க தான் போகுது. அது வந்துட்டு கொஞ்சம் நிறைய பேர் புரிஞ்சுக்கணும்.